வணக்கம். மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் விஷமாகும் உணவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புரதச்சத்து நிறைந்த உணவு செரிமானம் ஆகஸ்ட் அதிக நேரம் எடுக்கும். மீண்டும் சூடுபடுத்தும் போது இதன் புரதச்சத்து மேலும் அதிகரிக்குமாம். அதையே மீண்டும் சூடு செய்தால் ஃபுட் பாய்ச்சனாக மாற வாய்ப்பு உள்ளது. கீரையை சூடுபடுத்தி சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். கீரையில் உள்ள நைட்ரேட்ஸ் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டாக மாறும். இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. உருளைக்கிழங்கை பிரிட்ஜில் வைத்த பிறகு சூடாக்கினால் நுண்ணுயிர்கள் உண்டாக்கி செரிமானம் பாதிக்கும். முட்டையில் நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறது. அதை மீண்டும் சூடுபடுத்தினால் விஷமாக மாற வாய்ப்பிருக்கிறது. வேக வைத்த சோற்றை மீண்டும் சூடுபடுத்தினால் பேசிலஸ் சிரியஸ் என்னும் பாக்டீரியா விஷமாக மாற வாய்ப்பிருக்கிறது. சிப்ஸ் ஆரோக்கியமற்றது மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தானது. சிப்ஸ் உடலில் ஆரோக்கியமற்ற கொழுப்பை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் உடல் பருமனை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சிப்ஸில் உள்ள டிரான்ஸ்ஃபேட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது. இதனால் மாரடைப்பு வர வாய்ப்பு அதிகம். சிப்ஸ் கெட்டுப் போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க அதில் சோடியம் சேர்க்கப்படுகிறது. ஆனால் சோடியம் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக அளவுக்கு அதிகமாக சிப்ஸ் சாப்பிட்டால் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வாயு மற்றும் செரிமான பிரச்சினைகளை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குமாம்.